கோயில் திருவிழா வருதுங்க, ஏதாவது நன்கொடை எழுதுங்க, ஒரு சின்ன தொகை எழுதுங்க. வாங்கிட்டு குறுந்தொகைன்னு எழுதியிருக்காரு. ஏய் நீ என்ன நினைச்சிருக்க, ரூபா சொன்னியா, ஒரு 100 200 300 எழுது. வாங்கிட்டு அகநானூறு புறநானூறு எழுதியிருக்காரு. நீ 300 வரைக்கும் நான் சொன்னா 400 எழுதுறேன். தம்பி எந்திரி, ராமாயண கிளாஸ். அந்த ராமாயணத்தில் அந்த வில்லை உடைத்தது யார்? அவன் வெட்ட 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 நடுங்கி வேர்த்து விறுவித்து, சத்தியமா நான்ல சார். திப்பு சுல்தான் வாழ்ந்த பகுதி. அந்த சேர்ல அப்படி கொஞ்ச நேரம் உட்காந்தான். அங்க வந்து, ஹலோ இது திப்பு சுல்தான் சேரு, பரவாயில்ல சார், அவர் வந்தோன்னு எந்திரிச்சுக்கிறேன் அப்படின்னு இருக்கான். அவருக்கு சேர்த்து 300 வருஷம் ஆச்சு. பாரு ஆள் ஒரு ஆள். அப்புறம் அடுத்த ஆள் வந்தார். சரி நீங்க என்ன செய்ய போறீங்க? எனக்கு வீட்டு லோன் வாங்க. வீட்டு லோன் வாங்குறீங்க, எப்படி கட்ட போறீங்க? செங்கல் வச்சா கட்ட போறோம். ஒண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தேன்டா, செருப்பு கொண்டே அடிச்சிருப்பாளே, அது எப்படி முடியும்? நான் கோயிலுக்குள்ள வச்சு கொடுத்தேன். அறிவு இங்க. எனக்கு விஜய் படத்துல ரொம்ப பிடிச்சது பருத்தி விளையாண்டு போயிருக்கா ஒருத்தன். வாடா லூஸ் போல, என்னத்தை உளர்ற? அதை சொல்ல, உனக்கு விஜய் படத்துல எது பிடிக்கும்? எனக்கு அவருடைய முதப்புறம் கேப்டன் புறார் தான் பிடிக்கும் அப்படின்ட்டு. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. என் மனைவி வேகமா சமையல் பண்ணுவா. இவர் என் மனைவி வேகாம சமையல் பண்ணுவா. நம்பிங்களா? நீங்கெல்லாம் ஒரு பாடத்தை நல்லா படிக்கணும்னா என்ன செய்யணும்? நீங்க முதல்ல நல்லா நடத்தணும். பேசிட்டு உங்ககிட்ட தப்ப வச்சுக்கிட்டு வீடு கட்ட போறீங்களா? என்னையா கேட்கிற? என்ன போல கல்லு குமிச்சிருக்கீங்க? பூரா என் மனைவி சமைச்சு சாப்பாடுல கிடந்த கல்லு எடுத்து ஓரம் போட்டு வச்சிருக்காங்க. அப்படி கிடக்குங்க, கொடுமோடிமையா சமைக்கும். உன் கை பட்ட உடனே இங்க பாத்திரமெல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுதுல, செருப்பு பிஞ்சிரும். சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவிட்டு குத்தலு. அப்ப மன்னிப்பு கேட்டு உழைச்சி சம்பாதிக்க வேண்டியதானே? உழைச்சா அதுக்கு பேசாம இந்த கரும. உனக்கு மாப்பிள்ள பார்க்க போறேன். எந்த மாதிரி மாப்பிள்ள வேணும்? எனக்கு அஜித் மாதிரி வேணும்னா. அதுக்கு நீ சாலினி மாதிரி இருக்கணும். ஐயா, மளிகை கடையில கொடுத்தா அப்படியே வாங்கிட்டு வந்துடாதீங்க. பூண்டு சின்ன பல்லா பார்த்து வாங்குங்க. மலை பூண்டு தந்துட போறான். காஞ்ச மிளகா குண்டு மிளகா வேணும்னு கேட்டு வாங்குங்க. நீட்டு மிளகால நம்ம யூஸ் பண்றது இல்ல. பழைய புளி வாங்குங்க. தூக்குல தூக்கணும் அந்த மாதிரி மூஞ்சிய வச்சுக்கணும். ஏய் சேலஞ்ச் பண்ணும்போது யோசிக்க மாட்டியா? பொண்ணு தூக்கும் போது யோசிக்க மாட்டியா? வாரண்ட் இருக்கா? ஜிபேடு. ராமச்சந்திரன். I am பூமாரி. என்ன மாதிரி? பூமாரி. பூ means flower, மாரி means rain. Flower rain-ஆ? ஆத்தாடி. உடன் பிறப்புகள்? Twins. தங்கமாரி, செல்லமாரி. உங்க ஒப்பன் பேர் சோமாரியா? Hello. சாரி சாரி சாரி. நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதி இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. புளிய மரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு புளியம்பட்டின்னு வைக்கிறாங்க. வேப்ப மரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வேப்பங்குளம்னு வைக்கிறாங்க. இந்த துபாய்னு பேர் எப்படி வந்துச்சு? அது வந்து அங்க இருக்கிறவங்க பூரா பாய்கடா, அதான் அதுக்கு பேரு துபாய். அதான் பார்த்தேன், காரணம் இல்லாம வைக்க மாட்டாங்கல்ல. நீங்க இந்த படத்துல ஒரு பன்னி மேய்க்கிறீங்க, என் இமேஜ் கெட்டு போயிருங்க. நீங்க மேய்க்கலன்னா பன்னியோட இமேஜ் கெட்டு போயிரும். இப்ப எது உங்களுக்கு நல்லது நினைக்கிறீங்க? டேய் எங்கடா போற அப்படின்னு நான் கேட்டா என்ன நீ செருப்பாலடுறா. ஏன்னா வெளியே போகும்போது எங்கடா போறேன்னு கேட்கறது அபசகரம்னு எனக்கும் தெரியும். ஆனா நீ எங்க போறேங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கடா போறேன்றத தவிர வேற எப்படி கேட்க முடியும்? இதுக்கு நீ நான் எங்க போறேன்னே கேட்டிருக்கலாம்ல. இவ்வளவு தூரம் நீயே கம்பல் பண்ணி கேட்கறதுனால கேக்குறேன், எங்கடா போற?